ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான சோயா கீமா தோசை பார்க்கலாமா? புரட்டாசி மாதம் நான்வெஜ் எல்லாம் மிஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது ஒரு அல்டிமேட்டான ரெசிபி. இதுக்கு கொஞ்சம் போல் சோயா சங்க்ஸை ஊற வச்சு அதை நல்லா ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே சாப்பரில் போட்டு நைஸாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை போட்ட பிறகு சாப் பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சாட்டே ஆன பிறகு நம்ம ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்க அந்த சோயா கீமாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான மசாலா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் போல் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா பவுடர் அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை தனியாக நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு எப்போவுமே நம்ம சுடுற மாதிரி நல்ல ஒரு ரொம்ப திக்னஸும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாத மாதிரி ஒரு தோசையை ஊற்றிக்கலாம். அது ஒரு ஹாஃப் குக் ஆன பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த கீமாவை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நம்ம மேலே சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணலனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.